ஆர்ஜே விதுஸ் டைரி அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்பாக நாம் எபிசோட் 1, 2 போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ தியாகம்னு சொல்லி இத்தனை ஸ்டோரி பேசி போட்டிருக்கீங்க, ஆனால் நாம் பண்ண தியாகமெல்லாம் இதை விட மேலானது ப்ரோ அப்படின்னு சொல்லி தியாகத்தை பற்றி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியான ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், நண்பர் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், சிங்கிள்ஸுடைய வாழ்க்கையை ஒரு பாட்காஸ்ட்டில் கொஞ்சம் பேசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோ பாடுபடுறோம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஸோ சிங்கிள்ஸை பற்றி கொஞ்சம் பேசி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் சிங்கிள்ஸோட லைஃப்பை பற்றியெல்லாம் பேசுவோம். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ என்ன மாதிரியான ஆடியோஸ் உங்களுக்கு தேவை, பாட்காஸ்ட்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் rjvidusdiary@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் ஜிமெயிலுக்கு இமெயில் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஜிமெயிலுக்கு மெயில் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நம்ம அதையும் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ அது அப்படி இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல மறந்துட்டேன், இது 3வது எபிசோட். கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா? ஸோ இந்த கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா 3வது எபிசோடில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்டோம்னா எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மனசுல இருந்து அந்த வார்த்தை வராது, ஏதோ நான் இருக்கிறேன். ஒரு சிலரை கேட்டால் சொல்லுவாங்க ஏதோ இருக்கேன்ப்பா அப்படிங்குவாங்க. ஒரு சிலரை கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படிங்குவாங்க. அப்படியானா உண்மைக்குமே நல்லா இருக்கேன் அப்படின்னு உள் உணர்வில் இருந்து வராது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்களால ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், அவங்க மனசுக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை பற்றி தான் பேச போகிறோம். பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனைகளில் டிப்ரெஷனை பற்றி நம்ம பேச போகிறோம். டிப்ரெஷன், டென்ஷன், என்னப்பா எந்த நேரமும் கோவப்படுற அப்படின்னு கோபி சுதாகர் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. சுதாகர் போய்ட்டு கேட்பார், என்னடா அப்படி கோவப்படுற எப்படி அப்படின்னா அவர் சொல்லுவார் டென்ஷன் அப்படிங்குவார். அந்த மாதிரி டென்ஷனாகவே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ அந்த டென்ஷனையும் டிப்ரெஷனையும் பற்றி பார்க்க போகிறோம். டிப்ரெஷன் தோன்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னை பொறுத்தவரை நம்ம இப்போ ஆரம்ப காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி இருக்கிற காலத்துலலாம் டிப்ரெஷன் இருந்ததா? இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க அந்த நேரத்தில் காலையில் சண்டை போட்டால் ஈவினிங் பேசிக்குவாங்க அப்படி. ஆனால் இப்போ தான் யாரும் யாரோடையும் பேசுகிறதே இல்லை. காலையில் போனால் வேலை, ஸோ வேலை முடிஞ்சு வந்தால் கொஞ்சம் அப்படி ஃபேஸ்புக் பக்கம் போய், வாட்ஸ்அப் பக்கம் கொஞ்சம் போய், அப்படி யூடியூப் பக்கம் கொஞ்சம் போய், அப்படி எல்லாம் போய் வாரத்துக்குள்ளேயே நேரம் சரி. ஸோ 8 மணி ஆகும். 8 மணி ஆகிற நேரம் சாப்பிட்றது, சாப்பிட்டு தூங்குறது. ஸோ இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் உள்ளவங்களோடையே ஒழுங்காக பேசுகிறது இல்லை. ஸோ அப்படி பேசலை அப்படின்னு சொன்னால் அந்த மனசில் உள்ள விஷயங்கள்லாம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சில நேரங்களில் நம்ம தனியாக இருப்போம். தனியாக இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஓவர் திங்கிங், ரொம்ப யோசிக்கிறது அதை பற்றி. அந்த ரொம்ப யோசிக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், ஆழ்ந்த ஞானமான டிப்ரெஷனுக்குள்ளே இறங்கிடும். அப்படி தான் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரியா, நான் எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கிறேனோ அப்போல்லாம் நீ என்னோட எப்படியாவது பேசிடுற. ஸோ இன்றைக்கி கூட நான் சாகலாம் அப்படிங்கிற தூரத்துக்கு நான் போயிட்டேன். அந்தளவு டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஸோ அந்த நேரம்னு பார்த்து நீ மெசேஜ் போடுற, ஒன்று நீ எனக்கு கடவுளாக கொடுத்து வச்ச கிஃப்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்படி தான், நம்ம எல்லாரோடையுமே பேசுகிறது. முதல் நாள் பேசுகிறோமா, 2வது நாள் பேசலைன்னா நம்ம போய் பேசுகிறது. அந்த பேசுகிறது தான், அப்படி பேசுகிறதுல தான் நம்ம கண்டுக்கிறது. அப்படி பேசும்போது தான் அந்த தோழி அப்படி சொன்னாங்க. ஸோ நீங்கள் எல்லாரோடையுமே பேசுங்க. மனசை விட்டு பேசினா தானே நம்ம மனசில் உள்ள விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியும். எல்லாத்தோடையும் இல்லை, உங்களுக்குன்னு சொல்லி நெருக்கமானவங்ககிட்ட சரி நீங்கள் பேசணும். பேசாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஸோ மனசு விட்டு பேசுங்க. பேசினா மட்டும்தான் அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ நம்ம மனசுலுக்கே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஸோ எல்லாரோடையுமே பேசணும். இன்னொரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் நீயும் பிஸி தானே, எப்படி நான் ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னால் சொல்ல வேண்டியதானே? அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லாரோடையுமே பேசணும். பேசினா மட்டும்தான். ஒரு சிலர் இருக்கிறாங்க நம்ம லைஃப்லேயே நம்மளோட நல்ல கான்டாக்ட்லாம் இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிறகு நம்ம அவங்கள பார்க்கும்போது மச்சான் எப்படி இருக்கு, ஆனால் அவங்க பழகி ரொம்ப நாள் மாதிரி இருக்கும். ஏன்னா பேச மாட்டாங்க. அந்த கான்டாக்டில் இருந்தாலும் அந்த
பேசுகிறதுக்கான அந்த ஒரு இதை கொடுக்க மாட்டாங்க, ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க. கட்டாயம் வந்து நம்ம எல்லாரோடையும் பேசினா மட்டும்தான். அன்பு தானே எல்லாமே. ஸோ அன்பாக பழகுங்க. ரொம்ப அன்போட அந்த உச்சிக்கே போனாலும் பிரச்சனை தான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற நேரத்தில் நம்மளோட நெருக்கமானவங்கக்கிட்ட பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நமக்கு தெரியும். நம்மளோட பிரச்சனையை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போது ஒரு டிப்ரெஷன் நமக்கு வராது. அதை தாண்டி டென்ஷனுமே இதே மாதிரி தான். நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை அது வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம விட்டுட்டு வந்துடணும், அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். அதை வந்து நம்ம பாதை வரை எடுத்துக்கிட்டு வந்தால் பாதையில் பிரச்சனை, சரின்னு பாதையை வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்மளை டென்ஷன் ஆக்கிடும். ஸோ உங்களுக்கு வீட்டில் வேலை செய்கிற இடத்துல டென்ஷனாக அங்கேயே விட்டுட்டு வந்தோம், அந்த டென்ஷன் அப்படி முடிச்சு அடுத்த நாள் அதே டென்ஷன். ஸோ அதே டென்ஷனோட வேலை செய்கிறோம், அப்படியே அதை நிறைவு செஞ்சிடும். அதே மாதிரி நம்ம டென்ஷன் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த டென்ஷன் ஆகிற விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ டென்ஷன் ஆகிறோம், இந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் டென்ஷன் ஆகுது, ஸோ இதை நம்ம எப்படி குறைக்கலாம், இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அல்லது அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எதுக்காக டென்ஷன் ஆகிறோம் அப்படிங்கிற காரணத்தை முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம டென்ஷனை குறைக்கலாம். ஸோ எல்லாருக்குமே டென்ஷன் இருக்குது. நானுமே வேலைக்கு போனால் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் வரும். ஸோ அது அங்கேயே முடிஞ்சது. அதை இங்கே கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன அடிப்பாங்க. ஏன்னா நான் அதே டென்ஷனில் இங்கே ரோட்டில் போகிறவன்ட்டு அம்புழுத்தா ரோட்டில் போகிறவன் வந்து நம்மளை போட்டு அடிப்பான். ஸோ அப்படி தான். அதனால் டென்ஷன் அந்தந்த இடத்துல விட்டுட்டு வந்துடணும். ஸோ இன்றைக்கி தாட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோருடையும் அன்பாக பழகுவோம். அன்பு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லி அன்பாக பழகுனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டில் இருக்கிற டிப்ரெஷன் அதே மாதிரி டென்ஷன் அதெல்லாம் இல்லாமல் போகும். ஸோ டிப்ரெஷன் டென்ஷனுக்கெல்லாம் ஒரே தீர்வு அன்பாக பேசுங்க, பழகுங்க, அன்போட உச்சிக்கு போகாதீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த போட்காஸ்ட்டில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமல இன்றைக்குள்ள எபிசோட் யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யார் டிப்ரெஷனில் இருந்தீங்க, இது நல்ல தீர்வு தானா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இல்லை இது நல்ல தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த தீர்வை நம்ம யோசிக்கலாம். அப்போ தான் நமக்கு டிப்ரெஷன் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன பேசணும், நான் என்னென்ன பேசணும், என்னென்னதுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் rjvidusdiary@gmail.com அப்படிங்கிற ஜிமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய மெயிலை அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக அப்படியே இணைந்திருப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு தோழன் RJ விதுஷன்.